ஹலோ. ஹலோ. Hello all, happy evening. So welcome back to the physics session. So guys, எப்படி போயிட்டு இருக்கெல்லாம்? I hope today's session இன்னைக்கு நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். as I was mentioning in the title, இன்னைக்கு இதை முடிக்கிறோம். ஓகே, ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து ஐ வாஸ் அப்லோடிங் தி மந்த்லி பிளானர். ஓகே, ஜூன் மந்த்க்கான மந்த்லி பிளானர் உங்களுக்கு யூடியூப் கம்யூனிட்டியில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. ஈவன் டெலிகிராம்லையும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் கெட் அன் ஐடியா. ஓகே, நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மந்த்க்கான பிளான் என்னன்றது உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ பேரலி லைக் இந்த மந்த் எண்டுக்குள்ள வில் பி அப்டேட்டிங் த ஷெட்யூல் ஃபார் ஜூலை மந்த் ஆல்சோ. ஓகே ஓகே கைஸ், ஒன்ஸ் அகெயின் வாட் இஸ் த செயல் பேட்ச்? எதுக்காக நம்ம இந்த செயல் பேட்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்? everyone should get a quality education. ஓகே, ஒரு குட் குவாலிட்டி எஜுகேஷன் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணதான் இந்த செயல் பேட்ச். ஸோ டூ ஃபாலோ திஸ், டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செயல் பேட்ச் பெரிய லெவலில் போகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ண தான் போகிறீங்க. ஓகே, ஆஸ் வெல் அஸ் நம்மளோட கம்யூனிட்டி எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப், இன்ஸ்டா, டெலிகிராம் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். வில் பி கெட்டிங் த டெய்லி அப்டேட்ஸ். என்னென்ன எந்தெந்த டைமில் கிளாஸஸ் நடக்குது, டெய்லி கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வரப்போகுது. அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், ஆஸ் வி வர் பிளான், ஈவன் நம்ம பிளானரில் மென்ஷன் பண்ண மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ யூடியூப் கம்யூனிட்டிக்காக வி செப்பரேட்லி கிரியேட்டட் திஸ். ஸோ அதுக்கான ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே சலீம் சார் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ நம்மளோட திங்கர்ஸ் எடு ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. அண்ட் தோஸ் ஆர் என்ரோலிங் யுவர் செல்ஃப் இன் திஸ் ஃப்ரீ டெஸ்ட் ப்ரோக்ராம்ஸ். சீக்கிரமாகவே வந்து உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வில் பி ஷேர் டு யூ. ஓகே ரைட். Yes, hi, hello everyone. Yes, we will be informing the test timing and mode of exam எல்லாத்தையுமே we will be introducing soon. Okay, so இன்னைக்கு உங்களுக்கு கம்யூனிட்டியில் will be updating the timing எல்லாமே. So wait for it. Evening at least like இன்னொரு செஷனில் வந்து will be introducing it. Okay, yeah, okay guys, with no time let us get into the topic. இன்னைக்கு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நிறைய தியரிட்டிக்கலாக இருக்க போகுது. அண்ட் ஆஸ் யூ பீப்புள் வர் ஆஸ்கிங், இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எக்ஸாம். ஓகே, ரீசன்ட் டைம்ஸில் நம்மளோட நீட் மாதிரி எக்ஸாம்ஸில் ரொம்ப லீஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனிவே நம்ம சிலபஸை கவர் தான் பண்ணி ஆகணும். ரீசன்ட் டைம்ஸில் இதுலேருந்து எந்த கொஸ்டின்ஸும் வரலனா கூட எனிவேஸ் நம்ம அதில் புக்கில் இருக்கிறதுனால அதை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, இன்னைக்கு நிறைய ஸ்லைட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைட்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ பேரலாக நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக என்னன்றது நான் அண்டர்லைன் பண்ணுறது, நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இன்னைக்கு செஷன் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். ஓகே, பிகாஸ் நிறைய தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் பேச போகிறோம், நிறைய தியரட்டிக்கல் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் வை ஐம் சேயிங் கைஸ், கிளாஸை கொஞ்சம் ப்ராப்பராக கவனிங்க, கொஞ்சம் பொறுமையாக லிசன் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, that is enough in this place. Okay, so இன்னையோட நம்ம வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டை முடிக்கிறோம். ஸோ ஃப்ரம் தி நெக்ஸ்ட் செஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ் நம்ம அடுத்த சாப்டர், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே சார், இதில் 2-3 பேரண்ட்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கம்யூனிட்டியில். என்னன்னா, சார் இந்த பேட்டர்ன் நீங்கள் மாற்றி எடுக்கிறீங்க, ஏன் 11th அப்புறம் திடீர்னு ஒரு 12th டாபிக் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சரி இன் அவர் ப்ரிப்பரேஷன் இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்ட்ராட்டஜி ரியலி ஒரு வர்த்தி ஸ்ட்ராட்டஜி கைஸ். ஓகே, நாங்கள் லாஸ்ட் இயர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ண ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி தான். ஸோ ட்ரஸ்டஸ் கண்டிப்பாக நம்புங்க, உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஒரு நல்ல ரிசல்ட்டை கடைசியாக கொடுக்கும். ஓகே, ஸோ ஒரு 11th டாபிக் ஒரு 12th டாபிக் பேரில் ஒரு 11th டாபிக் ஒரு 12th டாபிக் போகிறப்போ உங்களுக்கு சப்ஜெக்டில் வந்து போர் அடிக்காது. நான் வெறும் 11th மட்டுமே டீச் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கடத்தில் வந்து ஒரு மாதிரி சப்ஜெக்டில் வந்து ஒரு சலிப்பு தட்டிடும். அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வாட் ஐ டூ இஸ் லைக் ஒரு 11th டாபிக் ஒரு 12th. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி மேடம் ஹேஸ் சம் ஸ்ட்ராட்டஜிஸ், பயாலஜி சார் ஹேஸ் சம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, ஸோ வி ஃபேக்கல்டிஸ் ஃபார் தி பாஸ்ட் இயர்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ண ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பேட்டர்னை உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் திஸ், கண்டிப்பாக இதில் ரிசல்ட் கேரண்டி. ஓகே, எஸ், ஹாய் சந்துரு. யா
Okay guys, first topic, order of magnitude. The first topic today we'll be discussing on order of magnitude. Okay, order of magnitude of a quantity is the power of 10 required to represent that quantity. So guys, நம்ம சப்ஜெக்ட்ல நிறைய சாப்டர்ஸ், each and every சாப்டர்ஸ்லயுமே நிறைய நியூமரிக்கல்ஸ் சால்வ் பண்றோம். அந்த நியூமரிக்கல் வேல்யூஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணுன்ற ஒரு பேசிக் ஐடியாவை இந்த சாப்டர் நம்மளுக்கு கொடுக்குது. எந்த சாப்டர்? யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் மூலியமா ஒரு 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 சால்விங் எப்படி பண்ணணும், ஒரு வேல்யூஸை நான் எத்தனை டிஜிட்ஸ்க்கு ரெப்ரசென்ட் பண்ணணும், எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்தா அந்த வேல்யூ மோர் கான்ஃபிடண்டாக இருக்குன்ற நிறைய விஷயங்கள் இந்த சாப்டர்ல கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி தான் தி பவர், தி ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஆஸ் அ டாப்பிக்காக பார்க்காதீங்க, நம்மளோட சப்ஜெக்ட்ல வரக்கூடிய ப்ராக்ரஸாக பாருங்க. ஓகே, ஒவ்வொரு சாப்டர்லையும் இந்த மாதிரி வேல்யூஸ் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணீங்க. 4.9 10 power 1, 5.1 10 power 1 நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணால் அந்த வேல்யூ கரெக்டாக இருக்கும், எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். சரி கைஸ், நிறைய டைம் எக்ஸாம்ஸில் when I was in school பேப்பர்லாம் திருத்துறப்ப பார்த்தீங்கன்னா சில இடத்துல நான் மார்க் கொடுத்துருக்க மாட்டேன். அந்த ஃபைனல் ஆன்சருக்கு நான் மார்க் ரெடியூஸ் பண்ணியிருப்பேன். உடனே ஸ்டூடெண்ட்ஸ் will come and ask me, சார் நீங்கள் ஏன் அந்த ஸ்டெப் ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க, நான் கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ வில் சே, நீங்கள் அந்த ஃபைனல் ஆன்சரை ரவுண்ட் ஆஃப் பண்ணலை, ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் வச்சு நீங்கள் எழுதலை அப்படின்ற மாதிரி ஐ பி கிவிங் அ ரீசன். இது பொதுவாகவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூலில் ஏற்படக்கூடிய ஒரு ஃபால்ட் தான். ஓகே, ஏன்னா ஒரு இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். லைக் இஃப் யூ சால்விங் நியூமரிக்கல், ஒரு ஆன்சர் வருது 322.12 இன்டூ 10 power 8 அப்படின்னு ஒரு ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்படியே ஆன்சர் எழுதிட்டு வர்றது இட்ஸ் நாட் அ கரெக்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்னோட ஆன்சரை ப்ராப்பராக கொடுக்கறதுக்கு நான் எந்த டெசிமல் பாயிண்ட்டை எங்கே மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ நான் 3.2212 எழுதுறதுக்கும் 322.12 எழுதுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். Order of magnitude of a quantity is the power of 10 that is required to represent that quantity. This power is determined after rounding off the value of the quantity properly. For rounding off, the last digit is simply ignored as it is less than 5 and increased by 1 if it is more than 5. The round off, round down concepts நம்ம லாஸ்ட் லெக்சர்லயே பார்த்தாச்சு. ஓகே, அவன் ரூல் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னா, when a number is divided by 10 into 10 power x, when a number is divided by 10 power x, where x is the order of the number and the result will always lie between 0.5 and 5. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எதுனால கைஸ், அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் ஒரு சம் போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபைனல் ஆன்சர் எப்படிப்பட்ட ஒரு வேல்யூல இருக்கணும் அப்படின்னா 0.5க்கும் 5க்கு இடையில மட்டும்தான் இருக்கணும். Okay, you should always ensure that the final answer is lying between 0.5 and 5. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதோட ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட மாற்றிக்கணும். அதோட 10ஓட மல்டிப்ளையரை நீங்கள் கொண்டு வரணும். உதாரணத்துக்கு இப்போ 49 இருக்கு இல்லையா, இந்த 49 நான் எப்படி எழுதலாம்னா 4.9 into 10 power 1 எழுதலாம். See, when I try to multiply this 10 to this, same answer 49 தான் வரும். 49 how can I write அப்படின்னா 4.9 into 10 power 1. அப்போ இதோட ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா 1. 51 எப்படி எழுதலாம்? 5.1 into 10 power 1. Again, in order of magnitude 2. கேட்கலாம், ஏன் சார் 10 power equal to 10 power 2 ஏன் சொல்றாங்க அப்படின்னா, see logically guys, some values round off செய்யறப்போ நம்மளோட மேக்னிடியூட் தானாகவே அதிகமாகிடும். உதாரணத்துக்கு if you try to say like 1499 1499 சொல்ற வச்சுக்கோங்களேன். 1499க்கும் 1500க்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் 1 rupee டிஃபரன்ஸ் தான் அங்கே இருக்க போகுது. பட் when you see as 1500 உங்களுக்கு அது ஒரு பெரிய வேல்யூ மாதிரி தெரியும், ரைட்? அந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட் அது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக மேட்ச் பண்ணி பாருங்க. ஓகே, 0.049 இது எப்படி எழுதலாம்? 4.9 into 10 power minus 2 எழுதலாம். Then what is the order of magnitude here? Order of magnitude is -2. பவர்ல என்ன இருக்கு? -2 இருக்கு. We got the power as -2. 0.050 இது எப்படி எழுதியிருக்காங்க? 5.0 into 10 power minus 2 which is order of -1. அதாவது அந்த வேல்யூவை நான் இந்த பவர்ஸ் ஆஃப் 10 ரெப்ரசன்ட் பண்றப்போ அந்த 10க்கு பவர்ல வந்து பாத்தீங்களா, அதுதான் நான் சொல்றேன் ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்றேன். ஓகே கைஸ், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதுல நீங்க ஃபைனலா மண்டல் ஏத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு வேல்யூ இருக்குப்பா, ஒரு சம்மை சால்வ் பண்றேன், அதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா when the answer is in scientific notation. Scientific notation என்னது? நான் லாஸ்ட் கிளாஸ் இதை பத்தி சொன்னேன். a into 10 power b அப்படின்ற ரெப்ரசன்டேஷனுக்கு பேர் தான் சயின்டிஃபிக் நோட்டேஷன். இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷனை நீங்க எழுதுறப்போ இந்த ஏவோட வேல்யூ ஆனது வித்தின் 0.5க்கும் 5க்கும் இடையில தான் இருக்கணும் அப்படின்ட்டு ரூல் சொல்லுது.
ஸோ இதை நீங்கள் கடைபிடிச்சு தான் சம்மில் நியூமெரிக்கல் சால்வ் பண்ணணும். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. ஆர்டர் ஆஃப் மேக்னிட்யூட் ஒரு டைம் நல்லா படிச்சு பாருங்க. ஒரு பேசிக் ஐடியா, நீங்கள் ஒரு டாப்பிக்காக பார்க்காம இது ஒரு பேஸ் ஐடியாவாக பாருங்கள். சம்ஸை ப்ரொசீட் பண்ணுறப்போ இந்த ரூலை மேக்ஸிமம் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் பவர் 10. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 10 பவர் 2, 10 பவர் -2, 10 பவர் -3 அப்படின்ற மாதிரி 10ஓட மல்டிப்ளையர்ஸை பார்த்தோம். அந்த 10ஓட மல்டிப்ளையர்ஸ்க்கு நம்மளுக்கு சில நேம்ஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் ஒரு பேசிக்காக நான் அதை சொல்கிறேன். 10 பவர் 1 அப்படின்றது டெக்காவை குறிக்குது, 10 பவர் 2 அப்படின்றது ஹெக்டோவை குறிக்குது, 10 பவர் 3 கிலோவை குறிக்குது. இந்த சைடில் இருக்க எல்லாமே பாசிட்டிவ் பவர்ஸ். பாசிட்டிவ் பவர்ஸில் பார்த்தீங்கன்னா 10 பவர் 3, 10 பவர் 6 அப்படின்றது மெகாவை குறிக்குது, 10 பவர் 9 வந்து கிகாவை குறிக்குது. லைக் நம்ம பொதுவாக அந்த சொல்லுவோம் இல்லையா, என்னோட ஃபோன் வந்து 128 GB அப்படின்னு சொல்கிறோம். ஃபோன் வந்து 128 GB அப்படின்னு சொன்னோம்னா G ரெப்ரசன்ஸ் கிகா. கிகானா எவ்வளோ? 10 பவர் 9. ஓகே, சில டைம் நம்ம சொல்லுவோம் ஒரு இமேஜ் ஃபைல் வந்து 10 MB இருக்கு, 2 MB இருக்கு அப்படின்ட்டு எம்பியில் சொல்லுவோம் இல்லையா, அந்த MB வந்து மெகா, 10 பவர் 6ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த நார்மல் வேர்ட்ஸ் தான் கைஸ். நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த பவர்ஸ்க்கான வேல்யூ வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மெகா, மைக்ரோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு உங்கள் ஐடியாக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ 10 பவர் 12 அப்படின்னா டெரா, 10 பவர் 15னா பெட்டா, அண்ட் 10 பவர் 18னா எக்ஸா. இந்த அளவுக்குலாம் உங்களுக்கு தேவைப்படாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெகா யூஸ் ஆகும், கிலோ யூஸ் ஆகும், கிகா யூஸ் ஆகும், அண்ட் ஈவன் டெரா சம்டைம்ஸ் யூஸ் ஆகும். மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய குவான்டிட்டிஸ் இது மட்டும் தான். ஓகே, அண்ட் கமிங் ஹியர் சப் மல்டிபிள்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த நெகட்டிவ் பவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 பவர் -1 டெசின்னு சொல்லுவோம், 10 பவர் -2 சென்டின்னு சொல்லுவோம், 10 பவர் -3 மில்லி, மைக்ரோ, 10 பவர் -6, 10 பவர் -9 நானோ, பிகோ, ஃபெம்டோ. இது எல்லாமே நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய குவான்டிட்டிஸ் கைஸ். நம்ம சப்ஜெக்டில் முக்கியமாக இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்லையும் சரி, இல்லை கம்மிங் சாப்டர்ஸ்லையும் சரி, நம்ம பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய பவர்ஸ் இது எல்லாமே. 10 பவர் -6னா மைக்ரோ, உங்களுக்கே தெரியல, they will be representing as mu. 10 பவர் -6 வந்து they will be represented as mu. அதுவே மில்லி வந்து ஸ்மால் எம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. நானோ 10 பவர் -9, ஈவன் நானோ ஒரு கார் இருக்கு இல்லையா, டாடா நானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் திங்க் தட் நானோ இஸ் 10 பவர் -9 யோசிக்காதீங்க. சாரி, டாட்டான்றது நானோ வந்து ரொம்ப சின்ன காராக இருக்கும். கம்பேரிட்டிவ் மற்ற கார்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால மேபி தே ஃபவுண்டர் கேவ் த நேம் ஆஸ் நானோ இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இப்போ நானோன்றது ரொம்ப ஸ்மாலர் வேல்யூன்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கமிங் டு த பிகோ 10 பவர் -12, ஃபெம்டோ அப்படின்றது 10 பவர் -15. இப்போ இந்த ஃபெம்டோ வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம். ஈவன் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸோட சைஸ் வந்து ஃபெம்டோவில் தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஆட்டமோட சைஸ் மேபி இந்த ஹையர் ஆர்டர் மேபி பிகோவில் இருக்கும், பட் ஃபெம்டோ அப்படின்றது ஒரு நியூக்ளியஸோட சைஸ். ஓகே, எஸ், ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் ஸ்மால் டிஸ்டன்சஸ். கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம் கைஸ், ஏன்னா இது எல்லாமே தியரட்டிக்கல் கான்செப்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரிஞ்சிருந்தாலும் சில அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ் நான் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, see some practical units for measuring small distances. We have the units called Fermi, we have the unit called Armstrong, nanometer and micron. Okay, இந்த Fermi அப்படின்றது 10 பவர் -15 மீட்டர், 10 பவர் -15 மீட்டர். இட்ஸ் நத்திங் பட் தி சைஸ் ஆஃப் தி நியூக்ளியர் சைஸஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் இந்த Fermi மீட்டர். ஓகே, அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா 10 பவர் -10 மீட்டர். ஏ போட்டு ஒரு டாட் வச்சிருப்பாங்க. ஈவன் கெமிஸ்ட்ரியிலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 10 பவர் -10 மீட்டர். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 பவர் -8. நானோமீட்டர் பொதுவாக வந்து வேவ் லென்த் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் சாப்டர் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே, வேவ்ஸ் சாப்டர் டிஸ்கஸ் பண்ணாலும் சரி, இல்லை இஎம் வேவ்ஸ் டிஸ்கஸ் பண்ணாலும் சரி, வேவ்ஸோட வேவ் லென்த்தை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, வேவோட வேவ் லென்த் என்னது? இதுதான் ஒரு வேவ், ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு கம்ப்ளீட் வேவோட லென்த் தான் வேவ் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எக்ஸ்பிரஸிங் தி வேவ் லென்த் ஆஃப் லைட். லைட் இஸ் an electromagnetic wave. அந்த லைட்டோட வேவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு we are trying to use nanometer. அதே மாதிரி மைக்ரான், இட் இஸ் யூனிட் டிஸ்டன்ஸ் டிஃபைன்ட் பை தி மைக்ரோமீட்டர். கைஸ், நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம், இந்த ஒயிட் கலர் பேக்லாம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க அந்த கேரி பேக்கில், க்ரீன் கலரில் எழுதியிருப்பாங்க. இந்த இத்தனை மைக்ரான்ஸ் இருக்குது, இத்தனை மைக்ரான்ஸ்லாம் அது இது பண்ணியிருக்கோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாகவே இது வந்து டிகே ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மைக்ரான் இஸ் அ வெரி ஸ்மாலர் யூனிட் ஆக்சுவலி. 10 பவர் -6 மைக்ரான் அப்படின்றது 10 பவர் -6. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் லார்ஜர் டிஸ்டன்சஸ்.
இப்போ எல்லாம் நம்ம பார்த்தது ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் ஸ்மால் டிஸ்டன்சஸ், ஃபெர்மி, ஆம்ஸ்ட்ராங், நானோமீட்டர் எல்லாமே. அதுவே வாட் ஆர் த யூனிட்ஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் லார்ஜர் டிஸ்டன்சஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா லைட் இயர் கைஸ். லைட் இயர் அதாவது 1 இயர் ஃபுல்லாக லைட் வேக்கம்ல எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதுன்ற ஒரு லென்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட் இன் வேக்கம் இன் 1 கம்ப்ளீட் இயர். ஓகே, அப்போ 1 லைட் இயர் அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் மல்டிப்ளை வித் 1 இயர். 1 இயர் நீங்கள் என்ன கன்வெர்ட் பண்ணிக்கலாம், செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. 365 into 24 into 60 into 60. So I'm converting this 365 days. 1 year is equal to 365 days into seconds. Convert பண்ணி என்னோட first light year value பார்த்தீங்க அப்படின்னா 9.46 10 power 15 மீட்டர். Guys, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைமாக கவனிக்கிறீங்க. those who are listening the class listen. நீங்கள் கிளாஸை கவனிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுக்கு இதை நான் சொல்கிறப்போ காதில் நல்லா அதுக்கான கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஒரு மினிமம் ரிவிஷன் இதில் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா எக்ஸாம்ஸில் உங்களுக்கு எப்படிப்பட்ட கொஷின்ஸ் மேபி இதுலேருந்து வரலாம் அப்படின்னா இந்த ஆர்டர்ஸை வச்சு லைட் இயர், பாரசெக், மேபி அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி எது இருக்கல பெரிய யூனிட் அப்படின்ற மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியோ இல்லைன்னா ஒரு குரோனாலஜி மாதிரியோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா என்ன தெரியும்னா லைட் இயர்னா என்ன, அதோட ரஃப் வேல்யூ என்ன, இட் இஸ் அரௌண்ட் 10 power 15 மீட்டர்ஸ். 9.46 into 10 power 15 meters. Second பார்த்தீங்கன்னா astronomical unit. It is defined as the mean distance between Earth from the Sun. சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் சொல்லுவோம். ஓகே, ஒரு மூவில கூட சொல்லுவான் சன்னுக்கும் மூணுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும், ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ரொம்ப தூரம்ன்றதை விட we are trying to represent in a proper term. ஓகே, ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த லாங்கர் டிஸ்டன்ஸஸை நம்ம ஏன் சென்டிமீட்டர்லையோ இல்லைனா மீட்டர்லையோ கொடுக்கல, ஏன் ஈவன் கிலோமீட்டரில் கொடுக்கல? நம்ம ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஓகே, என்னது, நீங்கள் யூனிட்டோட வேல்யூ அதிகப்படுத்தினாதான் நியூமெரிக்கல் வேல்யூ குறையும். சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் பெரிய டிஸ்டன்ஸ் இருக்க தான் செய்யுது கண்டிப்பாக, இட்ஸ் அ லாங் டிஸ்டன்ஸ். அப்போது அந்த இடத்துல நீங்கள் ஸ்மாலர் யூனிட் சிஸ்டம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேல்யூ ரொம்ப பெருசாக போகும். ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? சென்டிமீட்டராவோ இல்லை மீட்டராவோ இல்லை கிலோமீட்டராவோ கூட நீங்கள் யூஸ் பண்ணால் கூட தட் பிகம்ஸ் அ வெரி லார்ஜர் வேல்யூ. அப்போ அதனால தான் சயின்டிஸ்ட் வாஸ் ட்ரைங் டு கிரியேட் சம் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். லைட் இயர்ன்றது ஒரு யூனிட், அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ன்றது ஒரு யூனிட். அண்ட் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 1.496 into 10 power 11 மீட்டர்ஸ். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், லைட் இயரை விட அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வந்து ஒரு ஸ்மாலர் டிஸ்டன்ஸ். ஓகே, இது 10 power 15 மீட்டர், அது 10 power 11 மீட்டர். அண்ட் நீங்கள் அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாரசெக், 1 parsec. Okay, it is the largest practical unit of distance used in astronomy. It is defined as the distance at which the arc of a length of one astronomical unit subtends an angle of 1 second. Maybe definition உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டா தெரியலாம். இந்த டயகிராமை பாருங்க. சப்போஸ் நீங்க இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றீங்க, எர்த் இங்க இருக்கு, சன் இங்க இருக்கு. So you can see the distance between earth and sun as 1 astronomical unit. You know that the distance between sun and earth as 1 astronomical unit. Okay, அப்போ நான் ஒரு பாயிண்ட்ல இருந்து சன்னை பார்க்குறேன், சம் ரேண்டம் பாயிண்ட் ஏல இருந்து ஒரு சன்னை பார்க்குறேன். அப்போ என்னோட இந்த லைனுக்கும் நான் பார்க்குற ஆங்கிளுக்கும் 1 minute ஆங்கிள் மேக் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் பாரசெக். அண்ட் திஸ் இஸ் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் யூனிட் கைஸ். பாரசெக்கோட வேல்யூ ப்ளீஸ் ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. I need you to check the value for parsec. I think இங்கே கொடுத்துருக்கேன். It is 3.08 into 10 power 16 மீட்டர் கொடுத்துருக்கேன். And it is equal to 3.26 light years. Actually, I was giving this as homework to you, but நானே அது மென்ஷன் பண்ணியிருந்தனால that's fine. நீங்கள் அது பார்த்துக்கிட்டீங்க. Okay, 1 parsec is equal to 3.08 into 10 power 16 meter. And what we can understand from this? இந்த மூணு சிஸ்டம்ல, அதாவது மூணு யூனிட்ஸ்ல எது பெரிய யூனிட் இருக்கிறதுல? Which is the largest unit? Which is the largest? Parsec is largest, guys. Parsec is largest. Okay, so parsec is greater than another light year, greater than last another astronomical unit. Okay, இந்த ரிலேஷனை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் போகிறப்ப ஏதோ ஒரு கொஸ்டின் வந்தால் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கெட் அ கிளியர் பிக்சர். பாரசெக் லைட் இயரோட பெருசு, லைட் இயர் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட பெருசு. என்ன பவர்ஸ் வச்சு சொல்கிறேன், இது 10 power 15, even 10 power 11, even 10 power 16. It's a very large unit. Okay, I hope you are getting this. People are listening this and getting the idea. Yes. Hi Zazu. Can you comment your name? That is your name or
I will be happy guys when you post your name. I'm very fond to get your names actually. Okay, so those are watching the class, உங்க நேம் கூட கமெண்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணா இன்னும் happy. Okay, let's proceed. Practical units for measuring areas. Practical units for measuring areas. அதிகபட்சம் ஏரியா என்ன கேஸ் தெரியும், நம்ம வீட்டில் பெரியவங்களாம் வந்து பேசிப்பாங்க இல்லையா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் மேபி 1000 ஸ்கொயர் ஃபீட் 1500 ஸ்கொயர் ஃபீட் அதிகபட்சம் ஏரியான்றதுல ஏக்கர் பற்றி பேசுவாங்க. ஓகே, அண்ட் ஈவன் வி ஹவ் ஃபியூ மோர் ஏரியா டேர்ம்ஸ் ஹியர். யூ கேன் சி barn. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா barn. It is used for very small areas such as nuclear cross sections. ஆக்சுவலாக ஐ திங்க் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி there is a question related to barn. PYQs check பண்றப்போ உங்களுக்கு தெரியும் barn. Which of the following units is not the unit of area ன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இந்த barn சூஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி barn is an unit of area. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, so this barn is actually a unit of area that is actually with respect to nuclear cross sections. You know how small nucleus will be guys, ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த நியூக்ளியோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை சொல்றது தான் இந்த barn, which is equal to 10 power minus 28 meter square. Okay, which is equal to 10 power 28 minus 28 meter square. ஏக்கர் நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். இட் இஸ் யூஸ் ஃபார் மெஷரிங் லார்ஜர் ஏரியாஸ். ஒரு ஏக்கர் அப்படின்றது 4047 மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஹெக்டர், இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு மெஷர் லார்ஜர் ஏரியாஸ். ஏக்கரை விட ஹெக்டர் பெருசு. ஓகே, 1 ஹெக்டர் இஸ் ஈக்குவல் டு 10 power 4 மீட்டர் ஸ்கொயர். ஒரு ஏக்கரை விட ஹெக்டர் வந்து பெரிய வேல்யூ. ஓகே, and next practical units for measuring larger masses. Practical units for measuring larger masses. Okay, 1 ton is equal to 1000 kgs. ரொம்ப நார்மல் யூனிட் கைஸ். பொதுவா நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த வார்த்தை ஏன்னா ஒரு ஃபேமஸ் டைலாக்கே இருக்கு ஃப்ரம் த சூர்யா மூவி, ஓங்கி அடிச்சா 1 ton வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் ஃப்ரம் தி ஸ்மாலர் கிட்ஸ் டு தி அடல்ட் யூ நோ திஸ் டைலாக், ரைட்? டன் இஸ் an unit of mass actually. Ton is an unit of mass. ஒரு டன் அல்லது 1 மெட்ரிக் டன் இஸ் ஈக்குவல் டு 1000 kgs. a must knowing quantity. ஓகே, டன்னை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு டன் அப்படின்றது 1000 kgs. ஒரு குவிண்டால் அப்படின்றது 100 kgs. ஒரு ஸ்லக் அப்படின்றது 14.57 kgs. ஒரு பவுண்ட் அப்படின்றது 0.4536. சரி, நம்ம என்ன சொல்லியிருக்கேன், இந்த பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்ரிக் சிஸ்டம் கிடையாது. மேபி இந்த அப்ராட் கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ் யூகேல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட் பவுண்ட். அப்போ அந்த ஒரு பவுண்ட்ன்றது எதுக்கு ஈக்குவல்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. And the last one, which is very important guys, 1 Chandrasekhar limit, 1 CSL is equal to 1.4 times the mass of sun. Chandrasekhar limit. Okay, Chandrasekhar limit அப்படின்றது நம்ம mankind கண்டுபிடிச்சதுலயே measurement of massல பெரிய யூனிட் சிஸ்டம். Okay, இதுல largest unit for mass அப்படின்னு எதுன்னு கேட்டீங்கன்னா Chandrasekhar limit. It was found by an Indian actually. பேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், but not a Tamilan actually. I think he is from Andhra, I don't know exactly. So check பண்ணி பாருங்க. So he was the founder of this unit actually. Okay, 1 CSL which is equal to 1.4 times the mass of sun. Actually mass of sun வந்து 10 power 30 around இருக்கும் guys. Rough value is actually 10 power 30 kgs. Mass of sun வந்து 10 power 30 kgs. அதை விட 1.4 times அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் இந்த சந்திரசேகர் லிமிட். ஓகே, yes, Gayatri, hi. Practical units used for measuring very small masses guys. இப்போ தான் நம்ம பார்த்தது வந்து larger masses. Now we will be seeing for smaller masses. Okay, it is defined as what is atomic mass unit. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் AMU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட். கெமிஸ்ட்ரியில நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு யூனிட் AMU, atomic mass unit. It is defined as 1/12 of the mass of C612 atom. ஓகே, ஒரு கார்பன் ஆட்டமோட 1/12 ஓட மாஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்னு சொல்லுவோம். ஓகே, உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆப்பிள், இந்த ஆப்பிளோட மாஸை ஒரு ஜாக் ஃப்ரூட்டுக்கு கம்பேர் பண்ணி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாக் ஃப்ரூட்டுக்கு ஈக்குவலண்டான ஆப்பிளோட மாஸ் வந்து ஒரு 10 ஆப்பிள் நான் சொல்கிறேன். சி ஜஸ்ட் ஸ்மால் கம்பேரிசன். ஓகே, ஜாக் ஃப்ரூட்ன்றது ஒரு ஃப்ரூட் தான், ஆப்பிள்ன்றது ஒரு ஃப்ரூட் தான். இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜாக் ஃப்ரூட்டோட மாஸ் வந்து 10 times ஆஃப் திஸ் ஆப்பிள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஒரு கம்பேரிசன், ஸ்மால் கம்பேரிசன். அதே மாதிரி தான் ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்றது ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார்பன் மாஸை விட 1/12 times smaller. Okay, so 1 AME is nothing but 1.66 into 10 power minus 27 kgs. Actually guys, when you see this value உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரணும்.
இது something இன்னொன்னத்தோட mass. If anyone watching the class, please post me the answer. The 1.6 into 10 power minus 27 அப்படின்றது it is a mass for some more thing also. Any idea what it is? It is mass of proton. Mass of proton. Mass of electron என்ன guys வரும் 9.1 into 10 power minus 31 kgs. Okay, this is the mass of proton. Okay, the mass of a proton or a neutron is in the order of the same only. நான் ஆன்சர் சொல்றதுக்கு அப்பயே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. The mass of proton or neutron is in order of the same value. Okay, so ஒரு புரோட்டானோட எடை தான் இது எக்ஸாக்ட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. Guys, I hope the things are very neat and clear to you. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்? We are discussing some important applications of the units, larger units, smaller units for length, masses பார்த்தோம், and the third thing time-க்கும் பார்த்தோம். Okay, and once after this is done, we'll try to find the measurement of length, mass and time. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது units. இதுக்கு அப்புறம் வந்து measurementையும் பார்க்க போறோம். Okay, so stay tuned, listen carefully. Practical units for measuring time. Practical units for measuring time. First பாத்தீங்கன்னா solar day. Solar day. It is the time taken by the earth to complete one rotation about one axis with respect to sun. Sidereal day. Okay, sidereal day, sorry. Sidereal day அப்படின்றது it is the time taken by the earth to complete one rotation about its own axis with respect to a distant star. Difference இருக்கு பாருங்க. இது with respect to a star. Other with respect to sun, one difference. Okay, solar year, we know that solar year, one solar year is equal to 365.25 average solar days. Guys, உங்களுக்கு தெரியும் இல்லையா 365 days தான் நம்ம நார்மலா படிப்போம். ஆக்சுவலி இந்த 365.25 அப்படின்றது தான் 4 இயர்ஸா சேர்றப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டே வருது. See what happens when 0.25 is added for 4 times. Finally you'll get 1. அப்போ லீப் இயர் அப்போ உங்களுக்கு அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கான ரீசன் இந்த அடிஷன் ஆஃப் 0.25 days தான். ஓகே, இந்த 0.25 days 4 years கடாயி will be getting one leap year actually. Okay, tropical year, this year the year in which there is a total solar eclipse is called as tropical year. Okay, leap years தெரிஞ்ச விஷயம். lunar month around 27.3 days. So guys, இது எல்லாமே வந்து units of time. Okay, யோசிச்சு பாருங்க, டைம் அப்படின்ற ஒரு விஷயம், டைம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான கால்குலேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்ட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் கிளாஸில் சொன்ன ஒரு விஷயம் தான் கைஸ். இப்போது ஒரு ஷார்ட் ஜேர்னி நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். என்னோட இன்ஸ்டியூட்டில் எங்கிட்ட நடந்து போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு மீட்டர் பர் செகண்டில் சொல்லலாம், ஸ்பீடை வந்து மீட்டர் பர் செகண்டில் சொல்லலாம், இல்லை டிஸ்டன்ஸை மீட்டரில் சொல்லலாம், இல்லை சென்டிமீட்டர் சொல்லலாம். when the distance is very small, not an issue for me. பட் அதே டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாகுது, நான் வந்து சென்னை டு பெங்களூர் ட்ராவல் பண்ணுறேன், இல்லை பெங்களூர் டு சென்னை ட்ராவல் பண்ணுறேன், வெரி லாங்கர் டிஸ்டன்ஸ் போகிறப்போ யூனிட்ஸை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்துவீங்க. அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சந்திராயன் லான்ச் பண்ணாங்க, 3க்கு சந்திராயன் 3 லான்ச் பண்ணாங்க. அப்போது எர்த் டு மூன் போகிறதுக்கு சந்திராயன் வந்து 48 days வரும். ஓகே, ஸோ 48 days எடுத்துக்கிச்சுன்னு நான் ஏன் சொல்கிறேன்? நான் ஏன் வந்து ஹவர்ஸில் சொல்லியிருக்க கூடாதா, ஏன் செகண்ட்ஸில் சொல்லியிருக்க கூடாதா? அகெயின் த கொஷின் அரைசஸ், த டிஸ்டன்ஸ் இஸ் வெரி ஹை. அப்போது அந்த டிஸ்டன்ஸ் அது கடந்து போகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கிட்டதுனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், யூனிட்டை பெருசாகிக்கிட்டேன், டேஸில் சொல்கிறேன். அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க, சப்போஸ் ஏர்த்லேருந்து நீங்கள் மார்ஸ்க்கு போகணுனாலோ, இல்லை ஏர்த்லேருந்து நீங்கள் ஜூபிட்டர் மாதிரி ஒரு நாட் பாசிபிள், இப்போதைக்கு பாசிபிள் இல்லை, இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஏர்த்லேருந்து நீங்கள் ஜூபிட்டர் மற்ற பிளானட்ஸ்ல நீங்கள் லாங்கர் பிளானட்ஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல உங்களுக்கு எடுக்கக்கூடிய டைம் வந்து அதிகமாக இருக்கும். மேபி இயர்ஸ் எடுக்கலாம், 5 years ஆகலாம், 6 years ஆகலாம் நீங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு. அப்போது அந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து டைமோட யூனிட் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எஸ், ஹாய் நர்மதா. So these are the units which we have to keep remembering for time, guys. Lunar month பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். It is the time taken by moon to complete one revolution. So technically, and it is equal to 27.3 days. Okay. Shake அப்படின்றது it's the smallest practical unit of time, which is equal to 10 power minus 8 seconds. Shake ஞாபகம் வச்சுக்கோங்க, shakeனா 10 power minus 8 seconds. It's the smallest unit of time. Measurement of length by direct methods. Yes. This was the topic which you people were even asking, right? I think the person who was commenting those measurement of length using parallax method ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தீங்க.
ஸோ லிசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான். ஓகே, லெபார்டரிஸில் when we do experiments for students in 12th and 11th, Parallex அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இன்னைக்கு அந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் பை டைரக்ட் மெத்தட் கைஸ். ஸோ டைரக்ட் as the name suggests, டைரக்டாகவே நான் ஒரு வேல்யூட லென்த் அதாவது கண்டுபிடிக்க போகிறேன். First, length na. Length may be defined as the distance of separation between 2 points in space. Actually, guys, even we were discussing about the definition of distance as well, right? Motion chapter la, motion or basics la, distance பத்தி discuss பண்ணிருக்கோம். Distance ன்றது the actual path covered by an object between 2 points. ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட் இடையில அந்த ஆப்ஜெக்ட் கவர் பண்ண distance, the length. Okay. இப்போ length அப்படினாலே it is defined as the distance of separation between 2 points. Okay. இதுதான் லென்த். லென்த்தை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் மீட்டர் ஸ்கேல், வெர்னியர் காலிப்பர், ஸ்க்ரூ கேஜ், வெர்னியர் ஸ்பீரோமீட்டர். ஓகே, திஸ் வாஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸே வந்து நான் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றியும் பேசிட்டேன். ஓகே, triangulation method for height of an accessible object. Very interesting concept guys. ஒரு ஆக்சஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு நான் எப்படி இந்த triangulation method யூஸ் பண்றேன்? Please understand this triangulation method, making everything as a triangle. Okay. உதாரணத்துக்கு ஒரு ட்ரீ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். Let's consider that is a tree guys. திடீர்னு காத்தடிச்சு இந்த ட்ரீ வந்து உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. ட்ரீ வந்து உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. What is the height of the tree? Can see there is a tree. Due to some reasons the tree got broke, it fell down. Okay. இப்போ நம்மள்ட்ட இந்த ட்ரீயோட ஆக்சுவல் ஹைட் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்த ட்ரீயோட the region which is actually staying, இந்த இடத்துல உடையாம இருக்கக்கூடிய பகுதி அண்ட் இந்த உடைஞ்சி கீழே விழுந்த பகுதி பிளஸ் டு த பேஸ், இந்த டிஸ்டன்ஸ் என்ன? இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த ட்ரீயோட பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸுக்கும் அது உடஞ்சி தரையை தொட்ட பகுதிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, சப்போஸ் உங்களால் இந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த உடையாத பகுதியோட டிஸ்டன்ஸ் மேபி லெட்ஸ் கால் இட் அஸ் y. உங்களால் வந்து இந்த டிஸ்டன்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா, ஸோ when you know the value of x as well as y here, ஈஸியாக இந்த ஹைபாட்னியூஸோட இது கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா இட் லுக்ஸ் லைக் a right angle triangle. ஓகே, see உடையாத பகுதி, உடைஞ்ச பகுதி, உடையாத பகுதியிலேருந்து உடைஞ்ச பகுதி எவ்வளோ தூரம் இருக்குன்ற x distance, உடையாத பகுதியோட y distance. When you know this x and y guys, you can automatically find the value of this hypotenuse. அதை நீங்கள் z வச்சிருந்தீங்கன்னா z is equal to root of x square plus y square because it's a hypotenuse of a right angle triangle. So Pythagoras theorem யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பகுதியை கண்டுபிடிச்சிடுறீங்க. அண்ட் ட்ரீயோட டோட்டல் ஹைட் எவ்வளோ இருக்கும்? ட்ரீயோட டோட்டல் ஹைட் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ will be nothing but y plus z. அவ்வளோதான். இந்த உடையாத பகுதி ப்ளஸ் உடைஞ்ச பகுதி ஹைபோடென்யூஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா when you add this you'll be getting the answer. So guys, I hope you are getting the idea. Okay, so நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆக்சசபிள் ஆப்ஜெக்டோட ஹைட்டை வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரையாங்கிள் வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஒரு ட்ரீயோட எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னே பாருங்க. அகைன் கட் பண்ணிட்டேன். இன்னொன்று சார், இன்னும் ஃபோன் அடிச்சதுன்னு வந்தேன். ஹலோ ஹலோ Sorry for the interruption guys, we'll continue. Yeah, so இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா guys, they took a small triangle here. So உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்டோட ஹைட் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். when you want the height of the object, உங்களுக்கு இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், what is an angle? Opposite angle. and the c to b distance தெரியுது அப்படின்னா ஈஸியாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், tan theta யூஸ் பண்றீங்க. so you know a formula for tan, opposite side divided by adjacent side x. when you know the angle properly,
tan odd angle, maybe tan 30, tan 60, tan 90, ஏதோ ஒரு angle நீங்க substitute பண்ணிட்டு you may get the answer for this. Okay, சிம்பிளா சொல்ல போனா ஒரு known object, ஒரு பில்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு தேர்ட் ஃப்ளோர் ஃபோர்த் ஃப்ளோர் என்ன ஹைட்ல இருக்கு, இல்லை ஒரு ட்ரீயோட ஹைட், இந்த மாதிரி ஆக்சசபிள் ஆப்ஜெக்டோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு we will use this triangulation method. அவ்வளவுதான். Okay, by making triangles, and one key point to be remembered is you should use Pythagoras theorem, guys. So two things use பண்ணிக்கலாம், ஒன்னு Pythagoras theorem அல்லது trigonometry. So you can use either of these concepts to solve it in case of triangulation method. Okay, இப்போ triangulation method அப்படின்றது இதுதான். ரெண்டாவது, triangulation method for height of an object which is actually inaccessible. Inaccessibleனா அந்த ஆப்ஜெக்டோட பீக் வந்து எனக்கு தெரியாது. மேபி இப்போ நீங்கள் ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் இங்கேருந்து பார்க்குறேன், மவுண்ட் எவரெஸ்டோட பீக்கை பார்க்குறேன். என்னால் எக்ஸாக்டாக போய்ட்டு அந்த மவுண்ட் எவரெஸ்ட் நோக்கி எதுவுமே சால்வ் பண்ண முடியாது. ஓகே, நான் ஒரு டேப் வச்சு மவுண்ட் எவரெஸ்டோட ஸ்லாண்ட் ஹைட்டையோ இல்லை அதோட ஹைட்டோ எதுவுமே என்னால் பண்ண முடியாது. ஓகே, ஐ கேன் see only the peak. இந்த தூரத்துலேருந்து பார்க்குறேன், அந்த மவுண்ட் எவரெஸ்டோட பீக் தெரியுது, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் an inaccessible object. ஓகே, அப்போ அந்த மாதிரி கேஸில் நம்ம எப்படி சார் பண்ணுறது? போன சினாரியோவில் என்னால் ஈஸியாக அந்த ஆப்ஜெக்ட் ஹைட்டை பார்க்க முடிஞ்சுது, ஈஸியாக என்னால் ஆக்சஸும் பண்ண முடியுது. ஆக்சஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா, ஐ கேன் ஈவன் மெஷர் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மீ டு தி ஆப்ஜெக்ட். நான் இங்கே நிற்கிறேன், நான் அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறேன், ஆனால் இங்கே நிற்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த ஆப்ஜெக்டோட பேஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு என்னால் கால்குலேட் பண்ண முடியுது. ட்ரையாங்குலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவே மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், மேபி வந்து தூரத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏர் பலூன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஹைட்டில் பறந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கான மெத்தட் தான் இது. ஓகே, சரி, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட ஐடியா என்னது, இந்த ஹெச்சை கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் அவர் க்ரக்ஸ், நம்ம எதை சால்வ் பண்ண போகிறோம், ஹெச்சோட வேலையை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது கைஸ், சர்ஃபேஸ்லேருந்து ஹெச்ன்ற ஒரு ஹைட்டில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் என்னோட பொசிஷனை θ1ல வச்சுக்கிறேன். இங்கேருந்து அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறேன். ஒரு பொசிஷனில் மேபி மவுண்ட் எவரெஸ்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல நின்று அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை பார்க்குறேன். ஐ எம் ஜஸ்ட் மார்க்கிங் தி ஆங்கிள் ஃபார் மை வியூ. ஓகே, நான் பார்க்கக்கூடிய அந்த ஆங்கிளை மார்க் பண்ணிக்கிறேன், தட் இஸ் θ1. அடுத்தது ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் பின்னாடி போகிறேன். ஐ எம் ஜஸ்ட் வாக்கிங் ஃபியூ ஸ்டெப் பேக்வர்ட்ஸ். திரும்ப அங்கே போய் நின்றுட்டு அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறேன். சேம் மீ கொஞ்சம் தூரத்தில் நின்று அந்த ஆப்ஜெக்டோட பீக்கை பார்த்தேன், திரும்ப கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி ஐ எம் ஜஸ்ட் சீயிங் த சேம் சைஸ். ஓகே, சேம் ஆப்ஜெக்டை பார்க்குறேன். ஓகே, அப்போ நான் மூவ் பண்ண டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும். முன்னாடி நான் எங்கே நின்றுட்டு இருந்தேன், திரும்ப நான் எவ்வளோ நவுந்து போன டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும். அண்ட் ஐம் ட்ரைங் டு ஃபைண்ட் வாட் இஸ் ஆங்கிள் மேட் பை மீ, θ1 அண்ட் θ2. ஓகே, ஸோ ஒரு இன்ஆக்சசிபிள் ஆப்ஜெக்டை ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷன்லேருந்து பார்த்து அதோட டிஸ்டன்ஸ் அண்ட் அதோட ஆங்கிளை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஐம் டூயிங் திஸ், யூ கேன் சி இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி காட்டோட ஆங்கிள் யூஸ் பண்றாங்க. காட் இஸ் நத்திங் பட் adjacent by opposite. ஓகே, ஏன்னா tanோட ஃபார்முலா opposite by adjacent. சின்ஸ் காட் அப்படின்றது tanோட ரெசிப்ரோக்கலா இருக்கிறதுனால அப்படியே மாத்தி வரும். ஓகே, cot θ1 நீங்க போடுறப்போ அதோட adjacent சைடு x, அதோட opposite சைடு h, x by h. அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏபிடி, ட்ரையாங்கிள் ABD மொத்த ட்ரையாங்கிளுக்கு நீங்க சால்வ் பண்றப்போ அதோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா db by ab which is d plus x by h. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா சப்ட்ராக்ட் பண்றோம். when I subtract this, my final formula is h is equal to d divided by cot θ1 minus cot θ2. கரெக்ட்டா? so θ2 minus θ1. so guys, இதுல உங்களுக்கு என்ன வேல்யூன்னு தெரியும், d வேல்யூ தானாவே தெரியும், பிகாஸ் நீங்க தான் இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க நவுந்து போறீங்க. so you can easily measure, நீங்க ஃபர்ஸ்ட் எங்க இருந்தீங்க, செகண்ட் எங்க வரீங்க, அந்த d உங்களால மெஷர் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்த்தப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ, செகண்ட் பொசிஷன்ல இருந்து நீங்க பார்த்தப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ, அது எடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதுல you will be getting the height of the object. so this is nothing but finding the height of an inaccessible object, triangulation method. guys, இங்க நம்ம triangle தான மேக் பண்ணிருக்கோம். see this, I made a triangle. போன கேஸ்லயும் I just made a triangle. this is a triangle, this is also a triangle, right? I hope you are getting this. Okay, let's continue. Parallex, very important concept. Okay, Parallex is an apparent shift.
Parallax is an apparent shift in the position of an object with respect to another when we shift our eyes sidewards. Okay, see guys, those are watching the lecture, நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு accessible distanceல உங்களோட ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. just close your left eye. okay, left eye ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு just try to focus the object which is in front of you. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. டக்குன்னு நீங்க என்ன பண்ணுங்க, flip your eyes. okay, நீங்க ஓபன் பண்ணி அந்த ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி அந்த ஐயை ஓபன் பண்ணுங்க. நீங்க பார்க்கறப்ப எப்படி தெரியும்னா இந்த பென் ஷிஃப்ட் ஆன மாதிரி தெரியும். So you can clearly see the pen gets shifted from its position to another. ஆனா நீங்க கையை எதுவுமே மூவ் பண்ணல. You are just keeping the hand as it is. நீங்க லெஃப்ட்ல க்ளோஸ் பண்ணி ரைட்ல பாக்குறீங்க, டக்குன்னு ரைட்டை க்ளோஸ் பண்ணி லெஃப்ட்ல பாக்குறப்போ உங்களுக்கு அந்த apparent shift தெரியுது. Okay, this apparent shift is called as parallax. இத இன்னும் ப்ராப்பரா சொல்ல போனா உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி, when we watch people in movies, அவங்க என்ன பண்ணுவாங்க, கன்னை கையில் எடுப்பாங்க, ஹீரோஸ் கன் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சுடுறாங்க. ஓகே, ஆக்சுவலாக ஒரு கன்னை வந்து உங்களால் ஈஸியாக அந்த அளவுக்கு ஆப்ரேட் பண்ண முடியாது கைஸ். ஓகே, பிகாஸ் ஒரு கன்னை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேசிக் மெக்கானிசம் ப்ளஸ் டார்கெட் எய்மிங் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகே, ஒரு டார்கெட்டை நீங்கள் எய்ம் பண்ணுறப்போ பேரலெக்ஸ் கண்டிப்பாக கிரியேட் ஆகிருக்கும். நம்ம ஒரு டார்கெட்டை வந்து கண்ணை மூடிட்டு ஃபிட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதே கண்ணை திறந்துட்டு இன்னொரு கண்ணை மூடி பார்த்தேன் அப்படின்னா நான் வச்ச டார்கெட் வந்து பொசிஷன் மாறி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பவும் மாற்றி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. when we do this again and again நம்மளுக்கு அந்த ப்ராப்பர் டார்கெட் ஃபிக்ஸே ஆகாது. அஃப்கோர்ஸ் நார்மலான ஒரு விஷயம் தானே, ரைட்? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, சரி சார், இந்த பேரலெக்ஸ் அப்படின்ற விஷயம் எதனால் அக்கர் ஆகுது, வாட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் திஸ் பேரலெக்ஸ் அப்படின்னா, நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட் ஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்னால செப்பரேட் ஆகிருக்கு. யூ நோ வெரி கிளியர்லி மை லெஃப்ட் ஐ அண்ட் ரைட் ஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாலர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கு. அதனால தான் when I see an object that creates some apparent shift, ஒரு சின்ன ஷிஃப்ட் ஏற்படுது. ஓகே, சப்போஸ் நம்மளுக்கு ஏலியன்ஸ் மாதிரி ஒரே ஒரு கண் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு நடுவில் ஒரே ஒரு கண் மட்டும் இருந்தால் இந்த ப்ராப்ளம் அக்கர் ஆகாமல் இருந்திருக்கு. ஏன்னா ஒரே ஒரு விசிபிலிட்டி, ஒரே ஒரு பார்வை இருக்கிறதுனால மேபி இந்த இஷ்யூ நம்மளுக்கு வராமல் இருந்திருக்கலாம். ஓகே, சரி. The closer the object always appears to move in the direction of opposite to our eye. Okay, see, the closer object always appears to move in the direction opposite to that of eye. Guys, we will use this parallax method to find few things. Okay, இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், மேபி ஏர்த்ல இருந்துகிட்டே சன் எவ்வளவு தூரத்தில் இருக்கு, ஏர்த்ல இருந்துகிட்டே ஒரு மூன் எவ்வளவு தூரத்தில் இருக்கு, ஏர்த்ல இருந்துகிட்டே இந்த யூனிவர்ஸ் இந்த எக்ஸ்பேண்ட் ஆகுதா இல்லையா, நிறைய விஷயங்களை வந்து sitting inside earth we are trying to find. Okay, அப்போ physics gave us a key to solve everything. physics ஓட எக்ஸ்ட்ரீம் ஃபைண்டிங்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம நான் சொல்ற மாதிரி நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே we are trying to do everything. நிறைய விஷயங்களை ஸ்பேஸை பற்றி படிக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் நிறைய லாஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி தான் இந்த பேரலெக்ஸ் அப்படின்றது ஒரு எரராக தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஓகே, இட்ஸ் அன் எரர். டெக்னிக்கலி இது ஒரு பேரலெக்ஸ் எரர். ஓகே, நம்ம டே டு டே லைஃப்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு எரர் மேக் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் இந்த பேரலெக்ஸ். ஓகே, ரீடிங்ஸ் நீங்கள் எடுக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் கிரியேட் ஆகும். when you do experiments on the lab, parallax இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் ரீடிங்ஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன் கிரியேட் ஆகுது. that's a type of error. ஓகே, பட் இந்த ஒரு எரரை they started utilizing. அது ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபிகர் அவுட் பண்ணி அதை வந்து ஒரு காஸாக மாற்றிக்கிட்டாங்க. ஓகே, we'll see what are those. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், our left eye, right eye separated with a small distance b and there is a point O. the left eye and right eye மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா theta. Okay, let's see what are the applications they are using it for. Okay, distance of moon or any planet. distance of moon or any planet. Okay, இப்போ earthல இருக்கீங்க கைஸ், நீங்க earthல இருக்கீங்க, மூன் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. distance of moon. ஓகே, தெரியணும்னா என்ன பண்ணலாம், two different position. earthல I'm just standing at the position A first. I'm just watching moon. இன்னொரு பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆக பாயிண்ட் B. இங்க இருந்து மூணை பார்க்குறேன். ஓகே, நான் முன்னாடி இருந்து பார்த்ததுக்கு இன்னொரு பொசிஷன்ல இருந்து பார்க்குறேன். I know what is the distance between my two positions. A பொசிஷனும் நான் இருந்து பார்த்தது தான், B பொசிஷனும் நான் இருந்து பார்க்கறது தான். ஸோ லிட்டரலி நான் எங்கே நின்று டிஸ்டன்ஸ் என்னால் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ரெண்டுமே earthல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் நம்ம பார்க்குறோம். we are seeing this distances. அண்ட் இந்த எஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் விச் ஐ எம் வியூவிங் அண்ட் earth. ஓகே, ஸோ மூணுக்கும் நம்ம எங்கேருந்து பார்த்தோமோ அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம எஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ theta is nothing but arc by radius. theta is nothing but
ஆர்க் பை ரேடியஸ். இப்போ இது வந்து பிளேன் ஆங்கிளோட ஃபார்முலா. பிளேன் ஆங்கிளோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர்க் பை ரேடியஸ். இந்த இடத்துல ரேடியஸ் அப்படிங்கிறது எஸ், திஸ் இஸ் த ரேடியஸ். அண்ட் வாட் இஸ் ஆர்க் லென்த்? ஆர்க் லென்த் வந்து பி. ஓகே, ஆர்க் லென்த் பீன்றப்போ யூ கேன் சி d by s will give you the distance of the planet. ஓகே, ஆக்சுவலா தீட்டான்ற ஆங்கிள் உங்களுக்கு தானாவே தெரிஞ்சிடும். நீங்க எந்த ஆங்கிள் இருந்து இதை பாக்குறீங்க அப்படின்ற ஒரு ப்ராப்பர் ஆங்கிள் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். யூ கேன் கால்குலேட்டட். அப்போ உங்களுக்கு தேவையான டிஸ்டன்ஸ் எஸ் தான் இல்லையா? அப்போ எஸ்க்கு பதிலாக என்ன பண்ணுங்க, s is equal to b by theta. இந்த bன்றது நீங்க எர்த்ல மூவ் பண்ற டிஸ்டன்ஸ். அப்போ அது உங்களால மெஷர் பண்ணிட முடியுமா? கண்டிப்பா பண்ணிட முடியும். அடுத்தபடியா தீட்டா அப்படின்றது நீங்க டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்ல இருந்து பாத்தீங்க இல்லையா, அந்த பொசிஷன் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் இந்த தீட்டா. அண்ட் நீங்க தெரியும் உங்களுக்கு எஸ் டேஷ் அண்ட் சம் எஸ் டேஷ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது என்ன சார் அப்படின்னா இது நத்திங் பட் ரெஃபரன்ஸ் ஸ்டார்ஸ். ரெஃபரன்ஸ் ஸ்டார்ஸ். சி ஸ்பேஸ்ல நம்மளுக்கு வந்து ஒரு குவாட்ரேண்ட் இருக்காது கைஸ். ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம நம்மளால வந்து எங்க இருக்குன்னே சொல்ல முடியாது. கரெக்டா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஊருக்கு போயிருக்கோம், செட்டில் ஆயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் போனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம குட்டி குட்டி ஐடென்டிட்டிஸ் பார்த்து வச்சுப்போம். ஓகே, இந்த ரோட்ல தான் வந்து மளிகை கடை இருக்கு, இந்த ரோட்ல வந்து நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு, இந்த ரோட்ல வந்து சோன்சோ கேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ஒரு அடையாளத்தை வச்சு நாம வச்சுக்கிறோம். அதே மாதிரி தான் ஸ்பேஸ்ல ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் ரெஃபரன்ஸ் தேவைப்படும். அந்த பேக்ரவுண்ட் ரெஃபரன்ஸை தான் நம்ம என்ன வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்ஸ் வச்சுக்கிறோம். ஸோ அப்போ பேரலெக்ஸ் அப்படின்ற ஒரு எரரை ஐ ஜஸ்ட் யூஸ்ட் டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன். ஓகே, இதே மாதிரி நீங்கள் எந்த பிளானட்டை வேணால் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஏர்த்லேருந்து 2 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் நீங்கள் அந்த பிளானட்டை பார்க்குறீங்க, அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளை கண்டுபிடிக்கிறீங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் பார்த்தீங்களே அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. அப்போ when you divide those things you will be getting the answer for the distance. Yes, into the distance which is required. Okay. Okay. You took me, sir. You can take it. சார் சார்ஜ் போட்டுருங்க. அங்கே நம்ம ரூம்ல தான் இருக்கு. ஓகே, I'll check. Yes. Hi, Nisha. Yes, yes, we'll be continuing this. Don't worry, Nisha. Actually, okay, no issues. உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க உட்காந்து லெக்சர்ஸ் பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் லெக்சர்ஸ் அங்கே தான் இருக்கு, so you can see it. And I'm starting new lecture from Thursday. Okay, from Thursday, as I was mentioning in the schedule, நம்ம வந்து புது சாப்டர் ஆரம்பிக்க போறோம். ஓகே, ஐ திங்க் Thursday or Friday நினைக்கிறேன். Friday we have the schedule of physics, right? Friday and Saturday we have the schedule of physics. So இந்த 2 நாளுமே நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த லெக்சர் அட்லீஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. எஸ், வில் ப்ரொசீட் கைஸ். ஓகே, ஸோ நம்ம எதை பற்றி பேசிட்டு இருந்தோம்? பேரலெக்ஸ் அப்படின்ற ஒரு எரரை ஒரு கான்செப்டாகவே மாற்றிட்டாங்க. எதுக்கு? டு ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் லார்ஜர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, சாரி, டு ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் அ வெரி டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, மூன் மாதிரி மற்ற பிளானட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பேரலெக்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஈவன் உங்களுக்கு ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் கைஸ். இன்னைக்கு நம்ம ஒரு 3 டைமென்ஷனல் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்டாக? 3 டைமென்ஷனல் வேர்ல்டு அப்படின்னா என்னை சுற்றி வந்து எவ்ரிதிங் ஐ அம் சீயிங் அஸ் 3D. ஓகே, இப்போ என் முன்னாடி ஒரு பாட்டில் இருக்கு. இந்த பாட்டில் எனக்கு முன்னாடி தான் இருக்குன்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? அதே மாதிரி தூரத்தில் ஒரு சேர் இருக்கு, தூரத்தில் ஒரு வீடு இருக்கு, தூரத்தில் ஒரு மரம் இருக்கு. இதெல்லாம் தூரமா இருக்கு, இதெல்லாம் பக்கத்தில் இருக்குன்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு தி பேரலெக்ஸ். நம்ம சப்போஸ் நம்ம 2 ஐயுமே இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆகாமல் இருந்திருந்தா நம்மளால இந்த 3 டைமென்ஷனல் வேர்ல்டை பார்த்துருக்க முடியாது. எஸ், I'm correct guys. Actually I'm saying the words very clearly to you. சப்போஸ் நம்ம 2 ஐஸுமே இந்த ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்னால செப்பரேட் ஆகாமல் இருந்திருந்தா, பேரலெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்திருந்தா நம்மளால இந்த 3 டைமென்ஷனல் வேர்ல்டை பார்த்துருக்கவே முடியாது. ஓகே, நம்ம எப்படி பார்த்துட்டு இருப்போம்னா ஒரு சினிமா தேட்டரில் படம் ஓடுது இல்லையா, ஒரு 2 டைமென்ஷனல் பிக்சர், அதை தான் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். சரி, நீங்கள் 3D மூவிக்கு எதுக்கு போறீங்க? டு என்ஜாய் த எக்ஸ்பீரியன்ஸ். அதே நார்மலாக ஒரு மூவி எடுத்து தேட்டரில் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது 2 டைமென்ஷன் தான். ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டெப்த்தே இல்லாமல் ஓடிட்டு இருக்கும். ஓகே, ஹீரோ இருப்பார், ஹீரோவும் அதே இடத்துல தான் இருப்பார், பின்னாடி தூரத்தில் ஒரு வண்டி நிற்குது, அதுவும் ஒரே இடத்துல தான் இருக்குது. விச் மீன்ஸ் அதுதான் 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். பட் இன்னைக்கு நம்ம வேர்ல்டில் எனக்கு முன்னாடி ஒரு ட்ரைபாட் இருக்குது, அந்த ட்ரைபாட் எனக்கு முன்னாடி இருக்குது,
அதுக்கு பின்னாடி ஒரு 2 சேர் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஏசி ஓடிட்டு இருக்கு அப்படின்றது என்னால் எப்படி தெரிஞ்சுக்க முடியுது? பிகாஸ் ஆஃப் த டெப்த் பெர்செப்ஷன். ஓகே, இந்த டெப்த் பெர்செப்ஷன்ஸை கிரியேட் பண்ணது யாருன்னா இந்த பேரலெக்ஸ் தான். ஓகே, நம்ம 2 கண்ணும் செப்பரேட்டாக இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ். ரிமெம்பர் திஸ். எஸ், வில் ப்ரொசீட். Distance of a nearby star by parallax method. Again, we are trying to use the parallax method to find the distance of the nearby star. போன சினாரியோல நம்ம மூனோட டிஸ்டன்ஸை ஸ்டாரை ரெஃபரன்ஸாக வச்சு கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டாரோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போறோம். ஓகே, we are trying to find the distance of this star. Okay, so how they proceed? நீங்க இந்த theoretical concepts எல்லாம் இன்னொரு டைம் படிச்சு பாருங்க, will be getting a picture. But let me explain what is happening here. Total parallax angle subtended by n on the Earth's orbital diameter is. So guys, we have a diameter AB here. We have a diameter AB here. And in the n அப்படிங்கிற distance தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு வெச்சுக்கோங்களேன். So again it is subtending some angle θ1, θ2 and f dash. What is f and f dash? Okay, f is a distant star f. Okay, and a nearby star n is determined. So time slow படிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். Suppose n is the nearby star whose distance d from the earth is to be found. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ஃபைன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் என்னோட டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இங்கேருந்து என்னோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அர்த்லேருந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த ஸ்மால் டி தான் உங்களுக்கு ரெக்வயர்ட் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் எஃப் இஸ் தி ஃபார் ஆஃப் ஸ்டார் ஹூஸ் டைரக்ஷன் அண்ட் பொசிஷன் இஸ் ஃபிக்ஸ்ட். சி அகெயின் ஐம் டேக்கிங் சம் ரெஃபரன்ஸ் கைஸ். என்னன்றது ஒரு ஸ்டார், அந்த ஸ்டாரோட டிஸ்டன்ஸை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, பட் அந்த ஸ்டார் அங்கே இருக்குன்றத எனக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சம் ரேண்டம் ஸ்டார்ஸ் தான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் f1 f becomes some stars which is actually used as reference. So f is a far off star whose direction and position is fixed. அது மாற போறதில்ல for all the positions of Earth in its orbital motion. When the Earth is at a position A, the parallax angle between the distant star f and the nearby star is determined. So இந்த பொசிஷன்ல இருக்கப்ப ஆங்கிள் என்ன? θ1. இந்த இடத்துல இருக்கிறப்போ angle θ2. So the parallax angle created is θ2 is measured. Okay, and again guys, following the same rules and same proceeding, so distance can be found by the distance AB. இப்போ நீங்கள் திரும்ப பார்த்தாலும் ஒரே ஃபார்ம்ல தான் வந்துட்டு இருக்கும். இங்கே பார்த்தாலும் அதே ஃபார்ம்ல தான். Distance is equal to arc by radius. So angle is equal to arc by radius. இங்கேயும் கிட்டத்தட்ட அதே தான். Angle is equal to arc by radius. Okay, radiusக்கு பதிலா I'm having the distance d here. Rக்கு பதிலா d ன்ற ஒரு வேல்யூ இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி ஃபார்முலா எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, அகைன் பேரலெக்ஸ் யூஸ் பண்ணி வரக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்குமே லிட்டரலி ஃபார்முலா சேமாக தான் இருக்கும். யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் கைஸ். ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ். ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ். லாஸ்ட், diameter of the moon. So diameter of the moon, let AB is equal to D. See guys, இதான் மூன் வச்சுக்கோங்களேன். இந்த மூனோட டயமீட்டருக்கு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க, எர்த்ல இருந்து கண்டுபிடிக்க போறீங்க. அகைன் see the same sort of thing is proceeded here. Theta is equal to arc by radius. Arc ன்றது வேல்யூக்கு பதிலா I'm just putting AB. Okay, radiusக்கு பதிலா I'm putting S. So technically D by S which is equal to theta. உங்களுக்கு டயமீட்டர் தான் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எர்த்ல இருந்து நீங்க மூன் வச்சிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் S multiplied with the angle made by the earth and the moon will be getting the value for the diameter. Okay, so linear diameter of the moon is nothing but distance multiplied with the angular diameter. Okay, angular diameter is the angle. This angle is nothing but angular diameter. When you multiply this with the distance, yes, will be giving you the linear diameter. Again, ரொம்ப லீஸ்ட்ன்றதை தாண்டி you just do this for the first time. Yes, ஒரு first initial understanding இருந்தா போதும். நீங்க ரிப்பீட்டிட்டிவா இதை பார்த்துட்டே இருக்கணும் கூட அவசியம் இல்லை. பிகாஸ் தீஸ் டாபிக்ஸ் as I was saying ரொம்ப மினிமலாக தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஈவன் த ரீசன்ட் டைம்ஸ்ல சிலபஸ்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. ஓகே, இருந்தாலும் உங்களோட இந்த பேசிக் ஐடியாக்காக நான் டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனிவே லைக் இன் ஃபியூச்சர் எப்படி கேட்பாங்க, மேபி இதை ஆட் பண்ணுவாங்களான்றது தெரியாமல் இருக்கிறதுனால அண்ட் ஜஸ்ட் டீச்சிங் யூ ஆல் திஸ். ஓகே, ஐ நோ திஸ் இஸ் லைக் வெரி லீஸ்ட் ப்ரியாரிட்டி. அதனால தான் உங்களுக்கு வந்து ஆரம்பத்திலே வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் இந்த இனிஷியல் லெக்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், டைமென்ஷன்ஸ், டைமென்ஷன் அனாலிசிஸ், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், எரர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெக்சர்ஸ். ஓகே, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் லாஸ்ட் லெக்சரை ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் ரிவிஷன் கொடுங்க. தட் இஸ் எனஃப். ஓகே, மோஸ்ட்லி இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்கிறப்ப காதில் கேட்டுக்கிறதோட எனஃப். இதை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஓகே, and there is a small sum guys related to which we did earlier, right? So height of an inaccessible object சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா போட்டோம் இல்லையா, அது ரிலேட்டடா ஒரு சம் கேட்டிருக்காங்க. What was it?
The shadow of a tower standing on a level plane is found to be 50 meter longer when the sun's altitude is 30 degree and when it is 60 degree. Okay. Suppose ஒரு டவர் இருக்கு, சன் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சன்ல இருந்து சன்னோட லைட் ரேஸ் வந்து இந்த டவர்ல படுறப்போ ஷேடோ காஸ்ட் ஆகும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இந்த ஷேடோ காஸ்ட் ஆன இடத்துல வந்து ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 60 டிகிரி. ஓகே, தென் வாட் ஹேப்பன், அந்த சன்னோட மூவ்மெண்ட்னால, பிகாஸ் சன் வந்து கொலரனாகும், இட் வில் பி மூவிங், ரைட்? அப்போ அந்த ஷேடோ வந்து இன்னொரு இடத்துல போய் விழுது. இந்த இடத்துல அது மேக் பண்ண ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஓகே, அண்ட் இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 15 மீட்டர். தட் இஸ் வாட் த கொஸ்டின் எக்ஸ்பிளைன்ஸ். ஓகே, ஸோ அவன் கேட்கறது என்னன்னா ஹைட் ஆஃப் தி டவர் எவ்வளோதாங்க, டயக்ராம் எவ்வளோ. இந்த ஹெச்சோட ஃபார்முலா என்னது, h is equal to d divided by cot theta 2 minus cot theta 1. d யோட வேல்யூ 50 divided by cot theta 2 is cot 30 degree minus cot 60 degree. 50 divided by root 3 minus 1 by root 3, solve it, get the answer. Okay, so that will be the height of the tower. Okay, so நம்ம யூஸ் பண்ண ஒரு ஃபார்முலா டைரக்டாவே. ஓகே, நம்ம சால்வ் பண்ண ஒரு ஃபார்முலா டைரக்டாவே ஐம் ஜஸ்ட் அப்ளைங் ஹியர். क्वेश्चन ஒரு டைம் படிச்சாலே we can get the answer. ஓகே, ரெண்டு ஆங்கிள் கொடுத்திருக்காங்க 30 and 60. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் d யும் கொடுத்துட்டாங்க 50 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸிலி ஐம் ஜஸ்ட் கெட்டிங் டு தி ஃபார்முலா, கெட்டிங் தி ஆன்சர். ஓகே, mass and weight. Mass and weight. What is mass first of all? The mass of a body is the quantity of matter contained in it. It is basic property of a matter. It does not depend on the temperature, pressure and so on. Okay, so what is mass? Mass of a body is nothing but the quantity of matter contained in it. Then what about weight? ஏன் இந்த விஷயத்தை நான் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் they will be getting confused here. ஓகே, மாஸையும் வெயிட்டையும் அடிக்கடி ரிலேட் பண்ணி தப்பு பண்ணிடுவாங்க. ஓகே, ஆக்சுவலி மாஸ் அண்ட் வெயிட் ஆர் டூ டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, see, mass is nothing but the body, mass of a body is nothing but the quantity of matter it is made up of. As well as what is weight? The weight of a body is a force with which a body is pulled towards the center of earth. See, பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆப்ஜெக்ட்ஸுமே பூமியோட கிராவிடேஷனல் புல் இழுத்துட்டு இருக்கு. இந்த மார்க்கர்ல ஆரம்பிச்சு நீங்க, நான், the building, maybe everything which we see around us, everything is pushed by the gravitational force. Okay, it is pulling it, not pushing, it is pulling it. Okay, so every object is pulled by gravity. Appo the gravitational force which is acting on it, which we term it as weight of the object. Without gravity we call it as mass. Okay, weight oda formula pathina m times g. Then what will be mass? Mass is nothing but weight by g. So guys, weight அப்படின்றது the gravitational force that is acting on an object. நீங்க ஒரு weight machine ஏறி நிக்கிறீங்க அப்படின்னா அதுல if it is showing 90 kgs, actually அது உங்களோட exact mass கிடையாது. Okay, that is a factor with respect to the acceleration due to gravity, due to earth gravitation. பூமியோட புவியீர்ப்பு விசை உங்க மேல ஆக்ட் ஆகிறதுனால உருவாகக்கூடியது தான் இந்த வெயிட். ஓகே, ஆனா இந்த வெயிட் ஆனது பிளானட்டுக்கு மாறும். நீங்க எர்த்ல ஒரு வெயிட் மிஷின் வச்சு மெஷர் பண்றப்போ 90 கேஜிஸ் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே எடுத்துட்டு போயிட்டு நீங்க வேற ஒரு பிளானட்லயோ இல்ல மூன்லயோ வச்சு மெஷர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கும், கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் தி பிளானட்ஸ் ஜி வேல்யூ. ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி பிளானட்ஸ் ஜி வேல்யூ. ஒரு பிளானட்ல ஜி வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஜூபிட்டரோட ஜி வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தை விட அதிகம், சன்னோட ஜி வேல்யூ எர்த்தை விட அதிகம். அப்போ அந்த மாதிரி பிளானட்ஸ்ல போய் நீங்க மெஷர் பண்றப்போ உங்களோட வெயிட் அதிகமாக காட்டும். ஆனால் mass is a factor that is constant. Okay, it is constant, it is not dependent on anything, it is a constant factor. நீங்க எங்க போனாலும் யூனிவர்ஸ்ல எந்த மூலைக்கு போனாலும் mass அப்படின்ற விஷயம் it will be constant, but weight will be not constant. Okay, and again mass and weight கான ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. mass is a measure of inertia, weight is a measure of gravity. It is a scalar quantity, it is a vector quantity, it is a constant quantity, it is a varying from place to place. It cannot be zero for a body. Weight of a body can be zero at the center of earth. So guys, நம்ம சென்டர் ஆஃப் எர்த்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு குழி தோண்டி சென்டர் ஆஃப் எர்த்துக்கு போறோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வெயிட்லெஸ்னஸ் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கேன் பி ஜீரோ, பட் மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கேனாட் பி ஜீரோ. ஓகே,
It is an essential property of a material body. It is not affected by the presence of other bodies. Its units are gram, kilogram, etc. Okay, it is not an essential property. It is affected by the presence of other body. Its units are dyne, newton எல்லாமே. Okay, so guys, இந்த ஒரு basic classification, maybe the basic distinction உங்களுக்கு தேவைப்படும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Again, mass அப்படின்றது it's an amount of substance, amount of matter a substance made up of. Okay, உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும், பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு பை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாஸ் இல்லாத ஒரு பை, அந்த பைக்கு எந்த இடையும் கிடையாது. நீங்கள் இப்போ அந்த பைக்குள்ளே ஒரு 10 ஆரஞ்சு, 10 ஆப்பிள், ஒரு ஒரு 10 சம்திங் லைக் ஒரு 10 ஆப்பிள், ஒரு 10 ஆரஞ்சு மட்டும் நீங்கள் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பைக்கான எடை வந்து எதனால் வரும்? அந்த பேக்கு எந்த இடையும் கிடையாது. நீங்கள் போட்ட அந்த 10 ஆப்பிள், அந்த 10 ஆரஞ்சுனால தான் அந்த பேக் எடை வரும். கரெக்டாக? அதுதான் வந்து மாஸ். ஓகே, இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் பாருங்களேன். எனி ஆப்ஜெக்ட்ஸ், பில்டிங், நீங்கள், நான், மொபைல் ஃபோன், போர்டு, எதானா இருக்குமே, எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் சம் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ், ரைட்? அப்போது இந்த மார்க்கரில் எத்தனை ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதோட மாஸ் இருக்கும். அந்த பாட்டிலில் எத்தனை ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட மாஸ் மாறும். ஓகே, அப்போது ஒரு 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 ஆப்ஜெக்டில் அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸோட கவுண்ட்டை வச்சு வர்றது தான் மாஸ். ஆனால் வெயிட் அப்படின்றது இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் கிராவிட்டி, பூமியோட கிராவிட்டி இல்லை பிளானட்ஸோட கிராவிட்டி. ஓகே, inertial mass and gravitational mass. Inertial mass அப்படின்றது என்னன்னா the mass of a body which determines its inertia in a translatory motion. First of all, inertia என்னன்னா guys, inertia இது வந்து நியூட்டன்ஸ் லால நம்ம டீடைலா பார்ப்போம். ஓகே, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து இட்ஸ் ஆல் அபௌட் இனர்ஷியான்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. இட்ஸ் a property of a matter. It's an inherent property of a matter to stay in its position. புக்ல நீங்க டெஃபினேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இனர்ஷியா அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் a matter to stay in its position சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது தன்னோட இருப்பு நிலையிலே ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்லுவோம். ஓகே, உதாரணத்துக்கு இப்போ இந்த பாட்டில் இந்த ரூமில் இருக்குது. நான் ஒரு 10 days கழிச்சு வர வரைக்குமே அந்த பாட்டில் அதே இடத்துல தான் இருக்கும். யாராவது அந்த இடத்துல இருந்து எடுத்து மூவ் பண்ணுற வரைக்குமே அந்த பாட்டில் ஆனது அதே இடத்துல தான் இருக்கும். ஓகே, அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இனர்ஷியான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இனர்ஷியா ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு ஸ்டே இன் இட்ஸ் பொசிஷன். அது ரெஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை யூனிஃபார்ம் மோஷனாக இருந்தாலும் சரி. ஓகே, gravitational mass அப்படின்றது the mass of a body which determines the gravitational pull acting upon it due to the earth's gravitational mass. அப்ப இந்த இடத்துல F is equal to ma. அப்ப m is equal to F by a. இந்த மாஸுக்கு பேர் தான் inertial mass. இந்த மாஸுக்கு பேர் தான் inertial mass. அதுவே F is equal to capital G mass of planet into mass of the object divided by radius square. இதுல வரக்கூடிய m ஓட வேல்யூ F into r square divided by g into mass of the planet. Okay, so this is actually the gravitational mass. Okay, இந்த ரிலேஷன்ல வரக்கூடிய மாஸ்க்கு பேர் தான் gravitational mass. மேல F is equal to ma, அதுல இருந்து m is equal to F by a ன்னு நம்ம எழுதுறோம் இல்லையா? சோ இதுல வரக்கூடிய மாஸ்க்கு பேரு inertial mass. Okay, and these are the devices which we are using to measure these masses, guys. Technically we are using these devices. இங்க பாத்தீங்கன்னா நம்ம inertial balance யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த inertial balance எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is actually used to find inertia. அது அப்புறம் நம்ம பார்த்தோம் இல்லையா, inertial mass-ஐ மெஷர் பண்ணுறதுக்கு I'll be using inertial balance. சரி, எதை நீங்கள் மெஷர் பண்ண ஆசைப்படுறீங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடணும். The object whose mass to be measured to be kept here. இந்த டேபிள்ல இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்ட்ரிப் மூலயமா இந்த ஆப்ஜெக்ட் இங்கே ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை வச்சோன்னு என்ன ஆகுனா இந்த ஸ்ட்ரிப் வந்து டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆசிலேட் ஆகும் கைஸ். டிங் 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 மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதாவது எவ்வளோ மாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஆசிலேஷன் அதிகமாக இருக்கும். கம்மியான மாஸ் வச்சிங்கன்னா ஸ்லோவாக தான் ஆசிலேட் ஆகும், அதிக மாஸ் வச்சிங்கன்னா அதிகமாக வேகமாக ஆசிலேட் ஆகும். ஓகே, அப்போது ஹியர் they will be finding the mass of the object with respect to the time period of oscillation. அந்த ஸ்ட்ரிப் எவ்வளோ வேகமாக ஆசிலேட் ஆகுது அப்படின்ற அந்த டைம் பீரியடை வச்சு they will calculate the mass. அதுவே when you go with gravitational masses we'll use physical balance or spring balance. Gravitational mass வந்து நம்ம either physical balance வச்சோ இல்லை spring balance வச்சோ கண்டுபிடிப்போம். கரெக்டா? இப்போ physical balance அப்படின்றது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தராசு, ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணி சொல்றது. ஓகே, ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணி சொல்றது. ஓகே, இப்போ நம்ம இனிஷியல் டேஸ்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ கடையில் பார்த்தீங்கன்னா தராசு வச்சிருப்பாங்க. ஒரு சைடு சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சக்கரை வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு சைடு சுகரை போடுவாங்க, இன்னொரு சைடு வந்து 1 கிலோ ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வைப்பாங்க, ஒரு ஸ்டோனை வைப்பாங்க. ஓகே,
அப்போ ரெண்டு எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா இந்த 1 kg ஸ்டோனுக்கு எவ்வளோ ஈக்குவலன் குவான்டிட்டி இது கிரியேட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி இது பேலன்ஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த தராசு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிசிக்கல் பேலன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ் டு மெஷர் தி கிராவிடேஷனல் மாஸ் ஆக்சுவலாக. ஈவன் இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிறது கிராவிடேஷனல் மாஸ். ஆனால் இனர்ஷியல் மாஸ் உங்களுக்கு வேணும்னா யூ ஷுட் யூஸ் இனர்ஷியல் பேலன்ஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது கைஸ், அகைன் நம்ம உங்களோட ஒரு பேசிக் நாலேஜ்க்காக இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துல நாளைக்கு உங்கள் சப்ஜெக்ட் இது தேவைப்படலாம், படாமலும் போகலாம், பட் ஒரு பேசிக் ஐடியா இது எல்லாமே உங்களுக்கு. ஓகே, சம்பேர் மெஷர்மெண்ட் ஆஃப் டைம். வாட் இஸ் டைம்? டைம் இஸ் சிம்பிளி வாட் கிளாக் ரீட்ஸ். ரொம்ப ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் பை ஐன்ஸ்டீன் ஆக்சுவலி. ஓகே, time is what clock reads. Okay, any phenomenon that repeats itself in an equal interval of time can be taken as a time standard. எது ஒன்று ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அடுத்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைமுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் கைஸ். ஈவன் இப்போ நீங்கள் ஒரு கிளாக்கை பார்க்குறீங்க, சரி கிளாக் ஆனது டைமை தான் காட்டுது, ஓகேவா? பட் அந்த கிளாக்ல டைம்ன்ற விஷயத்தை எப்படி அவன் கரெக்டுன்னு சொல்கிறான்? உங்களோட ஒரு 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 வாட்ச் வந்து 1 செகண்ட் ஓடுது, ஒரு 1 மினிட் ஓடுது, 1 ஹவர் ஓடுது அப்படின்னா அது கரெக்டாக 1 ஹவர் ஓடுது, 1 மினிட் ஓடி இருக்குன்றது எப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும்? ஹூ இஸ் கிவிங் த ரெஃபரன்ஸ் டு இட்? ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? அது வந்து ஃபர்ஸ்ட் 1 செகண்டை கால்குலேட் பண்ணாதான், ஒரு செகண்ட் அது ப்ராப்பராக கால்குலேட் பண்ணிக்கிட்டாதான் 60 செகண்ட் முடிகிறப்போ 1 மினிட்னு அதால எடுத்துக்க முடியும். அதே மாதிரி 60 நிமிஷம் முடிகிறப்போ 1 ஹவர்னு எடுத்துக்க முடியும். அப்போ இந்த 1 செகண்ட் ஆனதை எப்படி கொடுக்க முடியும்? அந்த கிளாக்குக்கு யாரு 1 செகண்ட் இதுதான் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்றான். Let us discuss this. See, of the above examples, the period of vibrations of the cesium-133 atom serves as the most accurate standard of time. Guys, cesium-133 atom ஒரு குறிப்பிட்ட அளவு வைப்ரேஷன் பண்றப்போ, அது எக்ஸாக்டா நீங்க ஆன்லைன்ல வேணா செக் பண்ணிக்கோங்க வேல்யூ எவ்வளோன்ட்டு, ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வைப்ரேட் ஆகிறது தான் நம்ம 1 செகண்ட்னு சொல்லுவோம். when the cesium atom vibrates for a particular amount of period, ஒரு ஆசிலேஷன் ஒரு குறிப்பிட்ட வேல்யூல ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகுது இல்லையா, அந்த ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை we will call as 1 second. அப்போ அது இன்னொரு முறை அந்த மாதிரி வைப்ரேட் ஆச்சுன்னா 2 seconds. அப்போ அந்த மாதிரி 60 செகண்ட் அது முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆகிடும். அப்போ அந்த 1 நிமிஷத்தை கால்குலேட் பண்ணிட்டு வரப்போ 60 மினிட்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் 1 hour, இப்படி தான் போயிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லைக் ஏஜ் ஆக அதாவது ஒரு வாட்சோட ஏஜ் ஆக அதோட அக்யூரசி குறையும். நம்ம அந்த அக்யூரசின்ற வார்த்தைலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? ஒரு அக்யூரசி குறையும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து அன்சர்டனிட்டிஸ் கிரியேட் ஆகும். அண்ட் தெர் ஆர் ஃபியூ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் விச் ஆர் மோர் அக்யூரேட் ஆக்சுவலாக. நான் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். கேசியோவில் இந்த ஓல்டு மாடல், நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இருந்தாலும் கேசியோவில் ஒரு ஓல்டு மாடல் வாட்ச் ஒன்று இருக்குது, ரொம்ப நார்மல் டைப் ஆஃப் வாட்ச் அது. ஓகே, இன்னமும் சேல்ஸில் தான் இருக்குது. அந்த வாட்ச் தான் யூஎஸ் ஆர்மிலேருந்து ஆரம்பித்து எல்லா டைப் ஆஃப் ஆர்மி பீப்புளும் யூஸ் பண்ணுவாங்களாம். ஏன் அந்த வாட்சை ஸ்பெசிஃபிக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாட்ச் இட் வில் பி மோர் அக்யூரேட் அண்ட் ப்ரிசைஸ். ஓகே, ஸோ அதில் இருக்கக்கூடிய எரர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ வென் தே வாண்ட் டு டூ சம் மிஷின்ஸ், ஆர்மி பீப்புள் அடிக்கடி வந்து ஏதோ ஒரு மிஷினில் இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக செஞ்சுட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த எரர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த வாட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, எனிவேஸ் கைஸ், லைக் வாட்ச்சில் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடியது cesium-133யோட ஆட்டம். ஓகே, அதோட வைப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டைமை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். And we have many comparisons here. Electrical oscillations and electronic oscillators use பண்ணி எப்படி டைமை கால்குலேட் பண்ணுறாங்க. குவார்ட்ஸ் கிளாக், இதுதான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைப். ஓகே, ஸோ குவார்ட்ஸ் crystal shows a piezoelectric effect. Its fluctuating pressure is applied across the parallel phases. An oscillatory EMF is developed across the pair of perpendicular phases and vice versa. Okay, actually இந்த குவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு piezoelectric type guys. piezoelectric அப்படின்னா அந்த கிறிஸ்டலை நீங்கள் வந்து லேட்டரலாக ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அதர் 2 லேட்டரல் சர்ஃபேஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் மேலே பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சைடில் ஜென்ரேட் ஆகும். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டைப் ஆஃப் கிறிஸ்டல் ஆக்சுவலி. ஓகே, இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டலையுமே டைமுக்கான ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஈவன் அட்டாமிக் கிளாக்ஸ் இருக்குது, டிகே ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் டிகே ஆகிறதுமே ஒரு டைம் ரெஃபரன்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, எனிவேஸ் கைஸ், தீஸ் திங்ஸ் ஆர் நத்திங் பட் சம் ரெஃபரன்சஸ் விச் யூ நீட் ஆக்சுவலாக. ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கலாக இருக்கிறதுனால நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ பை this சாப்டர் கெட்ஸ் ஓவர் கைஸ். ஓகே, நீங்கள் கேட்ட மாதிரி யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டாப்பிக்கை ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்காக நடத்தி முடிச்சிருக்கேன். ஸோ கம்ப்ளீட் லெக்சர்ஸ் வாஸ் டேக்கன், each and every topic was being covered for you. Next, from next classes we'll be going with the next chapter. Okay, any doubts you can post as a comment here guys. அதே சமயம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கம்யூனிட்டியில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். Can message us in WhatsApp. Actually we have given the WhatsApp number also. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றது நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் பண்ணாதவங்க டெஸ்ட் சீரிஸ்க்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது.
ஸோ யூ ஹாவ் டு என்ரோல் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். உங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் டைமுக்கு வந்துடும். என்ன டைமில் எக்ஸாம் நடக்கும்ன்றதையும் நாங்கள் உங்களுக்கு மோஸ்ட்லி ஈவினிங்குள்ளே நாங்கள் போஸ்ட் பண்ணிடுறோம். ஓகே, I hope today's class went well, guys. I'm very happy you people supported me. Right? So the same support I'm expecting for the entire course. So until, thank you. We'll meet you soon.